ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். அது என்ன நாள்னா, இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் இத்தனை நாள் கேட்டுட்ருக்கோம்ல, நம்ம ஜோவோட பிறந்த நாள் தான் இன்றைக்கி. எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அது அவங்க தான். என்னோட லைஃப்பில் நீ என்ன வேணால் பண்ணியா, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு சப்போர்ட்டராக ஒரு பேக் போனாக நிற்கிறது நம்ம ஜோ தான். அவங்களுக்கு இன்றைக்கி இதில் விஷ் பண்ணுறதை நினைக்கும்போது, அதுவும் அவங்க ஸ்டோரியில் நான் அவங்களுக்கு விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த ஸ்டோரியை ரொம்ப நாளாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போந்தான் அதுக்கான டைமுமே வந்திருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியலை. இப்போ என்னோட விசேஷம் உங்களோட விசேஷையும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாமா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மை டியர் ஃப்ரெண்ட். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு ஸ்பெஷலான ஒன்றுனா அது அந்த வைப்பு தான். நீங்கன்னாலே ஒரு வைப்பு அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அது எப்போவுமே குறையாமல் இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பிடிச்சதும் எனக்கு அந்த வைப்பு தான். ஸோ அது மட்டும் என்றைக்குமே குறையக்கூடாது. நமக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 1 இயராக போயிட்டுருக்கு. அது எப்போவுமே கண்டினியூ ஆகணும், லைஃப் லாங் கூட இருக்கணும் அப்படின்னு நானுமே ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நண்பேண்டா, நைட்டு மறக்காமல் பார்ட்டியெல்லாம் வச்சிடணும். விஷ் பண்ணிட்டேன், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நாங்கள் 2 பேருமே ரொம்பவே ஒரு அழகான ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அது தெரியல, ஆனால் எனக்கும் அவளுக்கும் அது ஒரு மேரேஜ் தான். உண்மையாகவே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட லைஃபு இன்னுமே ரொம்பவே அழகாக போச்சு. எங்களோட மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னா நியூ இயர் தான். ஸோ நான் இதை அவள் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரேகாவோட வீட்டுக்குமே போனேன். அப்படி போகும்போது நான் அவளுக்கு பிடிச்ச, எனக்கு பிடிச்ச, எப்படி வேணால் சொல்லலாம், ஒரு 4 முழம் மல்லிகைப்பூவும் கொஞ்சமாக ஸ்வீட்டும் வாங்கிட்டு அவளை பார்க்குறதுக்கு அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனேன். நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த மல்லிகைப்பூவும் அந்த ஸ்வீட்டுமே வாங்கிட்டு போனேன், ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல என்னை கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். ஏன்னா நான் ரொம்ப நல்ல பிள்ளை, ஓகேவா? நம்புறீங்கல்ல, நம்புறீங்கன்னா தான் அடுத்த கதையை சொல்லுவேன். ஸோ அப்படி நான் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலி மூட போனேன் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்போது நான் ரேகா வீட்டுக்கு போகும்போது அவளும் ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டு இருந்தா. சரி, இந்த நேரத்தில் இப்போ நீ எங்கே கிளம்புற அப்படின்ட்டு நான் அவளை கேட்டேன். அப்போ அதுக்கு ரேகா, என்னது போகிறேனா? போகிறேன்லாம் இல்லை, போகிறோம், நீயும் இப்போ என் கூட வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடியை கையில் கொடுத்து, நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்க, இப்படியெல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுடியை கையில் கொடுத்து என்னை போட்டுட்டு வர சொன்னான். நானும் இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் இப்படியே வர்றேன், எனக்கு இது ஓகே தான்னு சொன்னேன். ஆனால் அவள் இல்லை, நீ இப்போ இதை போயிட்டு மாற்றிட்டு வான்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாதில்ல. நானும் போயிட்டு அந்த சுடியை போட்டுக்கிட்டு அவள் முன்னாடி வந்து நின்னேன். அவள் அதுக்குள்ளே ரொம்பவே அழகாக மேக்கப்லாம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் என்னையே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏடி, நீ பண்ணுற ஓகே, எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு சும்மா இந்த ஃப்ரீயாரு இது இருக்கட்டும், இது போதும், எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவள் கேட்கல, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மூஞ்சில் என்னெல்லாமோ போட்டாங்க, என்னெல்லாமோ அடித்து விட்டுட்டு ஹேர் ஸ்டைலு அதையுமே போட்டு நல்லா பின்னி போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒன்று பண்ணா பாருங்க, நான் எதிர்பார்க்கல. நான் அவளுக்கு மல்லிகைப்பூ எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன்ல, அவள் என்ன செஞ்சா, அதை எடுத்து 2ஆக கட் பண்ணி
அவ கொண் அவ கொண்டையில கொஞ்சம் என் கொண்டையில கொஞ்சம் நீ வச்சு விட்டா. நான் சொன்னேன், இல்லை எனக்கு பூவெல்லாம் வேணாம், எனக்கு கண்டிப்பாக வேணாம், நான் அது உனக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், நீ அதை வச்சுக்கோ, எனக்கு அது வேண்டான்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவள் கேட்கல. நான் பார்க்குறேன் என்னைய கண்ணாடி முன்னாடி ஹேர் ஸ்டைல் பண்ணி பவுட்ரு போட்டு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு எனக்கு அன்னைக்கு பார்க்கறதுக்கு நம்மளை ஏதோ கோமாளி மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, அந்த இடத்துல நம்மளால் எதுவும் பேச முடியாது. சரி வான்னு சொல்லிட்டு அவள் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு போனான். அப்போ மணி 10 மணி இருக்கும் நைட்டு. இந்த நேரத்தில் சர்ச்சிலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவள் பின்னாடி அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே நானுமே போனேன். சர்ச்சும் பயங்கர கூட்டம். நாங்கள் கொஞ்சம் இயர்லியராக போயிட்டோம். ஸோ அதனால் ப்ளேஸுமே இருந்தது. நானும் அவள் பக்கத்துலேயே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அப்போ ஃபாஸ்டர் அவங்க ஆரம்பித்தாங்க ப்ரேயரை. கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. நிறையா ப்ரேயர் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் நானுமே படித்தேன். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நானுமே அப்படி ஒரு ஆர்வ கோளாறில் அப்படி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு எதுவுமே புரியலை. அப்புறம் இன்னும் நிறைய பாட்டெல்லாம் பாடினாங்க. அது என்ன பாட்டு, என்ன பாடுறாங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. அது எல்லாத்தையுமே ரேகா ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தா. நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மணி 10லேருந்து 10:30 ஆச்சு, 11 ஆச்சு. எனக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. நான் என் மனசில் நினச்சேன், நான் என்ன நினச்சிட்டு வந்தேன், இங்கே என்ன நடக்குது? நான் ஒரு ஆசையில் மல்லிப்பூ ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நியூ இயர் நோட் பண்ணிக்கோங்க, நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலான்ட்டு வந்த என்ன இங்கே உட்காந்து சர்ச்சில் சிங்கிச்சான்னு அடிக்க வச்சுட்டாலே அப்படின்னு என் மைண்டில் ஓட்டிக்கிட்டு நான் அங்கேருந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேறு என்ன பண்ண தெரியல. அங்கே எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நானும் அதுக்கு தாளம் போடுற மாதிரி ஆகா ஓஹோ சபாஸ் அப்படிதான் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என் கையால் அப்படி தாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ரேகா என்னை பார்க்கும்போது மட்டும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ரே பண்ணுற மாதிரி, அந்த பாட்டெல்லாம் பாடுற மாதிரி அப்படி என்னோட மூஞ்சை வச்சுக்கிட்டேன். அவள் அந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு பக்கம் தாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அன்னைக்கு நேரம் போகவே இல்லை. எப்போ போகும் அப்படின்ட்டு, இது எப்போ முடியும்னு சொல்லிட்டு ரேகா கிட்டமே கேட்டேன். அவளை நோண்டிக்கிட்டே இருந்தேன். இது எப்போ முடியும், இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கணும்னு சொல்லி கேட்டேன். அவள் சொன்னான் 12 மணி வரைக்கும் இருக்கணும், 12 மணி வரைக்கும் ஒரு ப்ரேயர் இருக்கும், அதுக்கப்புறமே ஒரு சின்ன ப்ரேயர் இருக்கும், எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். நானும் எப்போ மணி 12 ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் தூக்கம் வேற, அது வேற அப்படியே கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இடத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறது அது இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரேகா சின்சியராக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு வரலை. அவகாட ரொம்பவே சின்சியராக ப்ரே பண்ணிகிட்ருக்கா. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருந்து அந்த சிங்கிச்சான் நான் ஒரு விதத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இந்த டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே 12 மணி ஆச்சு. எல்லாரும் ஒரு ஸ்பெஷலான ப்ரேயர் பண்ணிவிட்டு 12 மணிக்கு அப்புறம் அந்த நியூ இயரு, அந்த விஷஸ்ஸு, நிறைய பட்டாசெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சின்ன செலிப்ரேஷனுமே முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் அப்பா எப்படா இங்கேருந்து போவோன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு மறுபடி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அவளோட அக்கா, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கேக்கையுமே கட் பண்ணோம்.
எல்லோரும் கேக்கை கட் பண்ணி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கும்பலாக இருந்து ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். நிறையா விளையாட்டெல்லாம் வச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கனாலே ஒரு கும்மி அடிப்போம்ல, அந்த ஒரு கேமு. அப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசி சிரித்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே இருந்து பேசி சிரித்து விளையாடுறது, ஒருத்தர் கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறது, அப்போ இந்த பாட்டு போட்டி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் குட்டி குட்டி கேம்ஸு நல்லாவே விளையாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் செம்மையாக தூக்கமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி ஓகே போதும், இதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புனாங்க. சரி ஓகே தூங்கலாம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப ஆர்வமாக போனேன். அன்னைக்கு யாரும் எங்கேயுமே போகலை, லீவு, எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ ஹாலில் படுக்கையை போட்டாங்க. எல்லோரும் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து படுத்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் மனசில் வேற ஒன்று நினச்சேன்ல. ஆமாம், அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நோட் பண்ணிக்கணும்ல. ஸோ நான் வேற ஒன்று நினச்சிட்டு வந்தேன்ல, அது அன்னைக்கு மிஸ் ஆகிருச்சு. இருந்தாலும் அந்த மூமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தூங்கணும். அப்பையும் அங்கே கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பித்தாங்க. நானும் ரேகாவும் பக்கத்தில் தான் படுத்திருந்தோம். ஆனால் சுற்றி எல்லாருமே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே படுத்திருந்தேன். ரேகா என்னை பார்க்க, நான் அவளை பார்க்கன்னு சொல்லி 2 பேருமே அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து என்னோடய கையை கொஞ்சம் மெதுவாக அவளோட கையை போயிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டேன். கையை மட்டும் பிடிச்சிக்கிறேனே, இப்படியே இருக்கட்டும், நம்ம இப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவளும் ஓகேடா, நீ தூங்குடா, ரொம்பவே நேரமாச்சு, உனக்கு வேற அப்போவே தூக்கம் வருதுன்னு சொன்னேன். நான் இப்படியே உன்னோட கையை பிடிச்சிக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், நீ தூங்குன்னு சொல்லிட்டு என்ன சொன்னான். நானும் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே நல்லா தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் எழுந்ததும் அதே மாதிரி மறுபடி எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. அன்னைக்கு காலையில் காஃபி அந்த மீட்டிங்கில் தான் போச்சு. எல்லாருமே அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. ரேகா நியூ இயருக்காக ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்காக போயிட்டா. என்ன அவளோட ரூமில் இருக்க சொல்லிட்டு நான் சமைச்சிட்டு வரேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டான். நான் மறுபடியும் அவள் பெட்டில் படுத்து உருண்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க அன்னைக்கு ஸ்பெஷலாக சமைச்சிருந்தாங்க. காலையிலே நான்வெஜ், அந்த இட்லி, சிக்கன் கிரேவி, இன்னும் ஒரு ஸ்வீட்டு, இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அவள் சமையலாச்சே ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நானுமே சரி நான் ஓகே கிளம்புறேன், அங்கே எனக்காக ஃப்ரெண்ட்ஸுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் தான் வந்தேன், நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனேன். ரேகா என்னை இருக்க சொன்னான். இரு, ஈவினிங்காக போய்க்கலாம், இப்போவே என்ன அவசரம், கொஞ்ச நேரம் இரேன், ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா. நான் இல்லை இதுவே போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இங்கே ஹாஸ்டலுக்கு வந்ததும் ரேகா மறுபடியும் கால் பண்ணா. என்னடா கோவமா, என்னாச்சு, எதுக்காக நீ இப்போ உடனே கிளம்புன, என் மேலே எதுவும் கோவமா அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் இல்லை அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஓகே தான், நான் நேற்று ஹாப்பியாக தான் இருந்தேன், ஜாலியாக தான் இருந்தேன், எதுவும் பிரச்சனை இல்லை, இங்கே ஹாஸ்டலில் சொல்லாமல் வந்துட்டேன், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கொஞ்சம் நியூ இயர் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அவளும் சரி ஓகே அப்படின்ட்டு காலை கட் பண்ணான். நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட எல்லாரு கூடயுமே ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு அந்த நாளையுமே அப்படியே ஓட்டிக்கிட்டு அடுத்த நாள் கம்பெனிக்கு போனோம். அடுத்த நாள் கம்பெனிக்கு போனதும் அங்கே இன்னொரு புது ஒர்க்கு எனக்கு அசைன் பண்ணியிருந்தாங்க. அது என்னதுன்னா, இந்த டேமேஜ் ஆன பீஸ் எல்லாம் மறுபடி சரி பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்குக்காக
என்னைய சொல்லியிருந்தாங்க. நான் அதே மாதிரி சொன்னேன். எனக்கு லாஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 2 பேர் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க எனக்கு மறுபடியும் வேணும். அப்போ தான் அந்த ஒர்க்கையுமே நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் ரேகாவையும் ஆல்ரெடி இருந்தால என்னோடய ஃப்ரெண்டு அவளையுமே என்னோட டீமுக்கு அழைச்சிக்கிட்டேன். அதுவுமே ஒரு தனி பிளேஸு தான். அந்த டேமேஜ் ஐட்டம் அந்த திங்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பிளேஸில் வச்சுருந்தாங்க. அங்கே மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து வேலை பார்க்குறதும் யாருக்குமே தெரியாது. அது இன்னுமே ரொம்ப வசதியாக போச்சு. நானும் ரேகாவும் அந்த இடத்துல தனியாக மறுபடியும் அந்த இல்லாத இடுப்பால் இடிக்காத அப்படிங்கிற மாதிரி அவள் இல்லாத இடுப்பை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு அவகிட்ட நோண்டிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே அவளை அப்பப்போ கிஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒர்க் அதிகமாக இருக்குது. அப்போவும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டு, டேய் நான் இங்கே தாண்டா இருக்கேன், என்னடா பண்ணுறீங்க 2 பேரும், கொஞ்சம் வேலையை பாருங்கடா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க எங்களை கலாய்க்க, யோ நீ ஏன் இங்கே அதெல்லாம் பார்க்குற, நீ வேலையை மட்டும் பாரியா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கிண்டல் பண்ணேன். இந்த மாதிரி போச்சு. அப்பப்போ இந்த அவங்களையும் அவங்க ஆள் கூட பேச விடுறது, இந்த ரெடியான திங்ஸ் எல்லாமே உடனே கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதை அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அவங்க ஆளையும் பேசிட்டு வர சொல்கிறது. அந்த கேப்பில் இங்கே ஏதாச்சும் பண்ணுறது, அப்படி ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ இயருக்கு அப்புறம் பொங்கல் வந்துச்சு. பொங்கலுக்கு அதே மாதிரி 3 நாள் லீவு கம்பெனியில் கொடுத்தாங்க. நான் ரேகா கிட்ட கேட்டேன், நான் ஊருக்கு போகிறேன், நீயும் என் கூட வான்னு சொல்லி நான் எவ்வளவோ கூப்பிட்டேன். ஆனால் அவள் வரலை. இல்லை நான் வரலை, நீ போயிட்டு வான்னு சொல்லி என்னை மட்டுமே அனுப்பி வச்சா. ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானுமே கிளம்புனேன். போகும்போது ஃபோன் பேசிக்கிட்டே போனோம். 3 நாள் நம்ம பார்க்காம இருக்க போகிறோம். அதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னோட ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்லி என்னையுமே அனுப்பி வச்சா. ஊருக்கு போனதும் நான் புது ஃபோன் வாங்கினேன். புது ஃபோன் வாங்கினதும் ரேகாவுக்கு வீடியோ கால் தான். வீடியோ கால் போட்டு 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பேசிக்க ஆரம்பித்தோம். வீடியோ காலில் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே சிரிப்பு தான். ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, பேசுகிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, சிரிப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல், மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பொங்கலில் எங்கள் ஊரில் என் வீட்டில் மாடு இருக்கும். ஸோ மாட்டு பொங்கல் தான் இங்கே எப்போவுமே ஸ்பெஷலாக நாங்கள் கொண்டாடுறது. அதுதான் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த மாட்டெல்லாம் குளிப்பாட்டி அந்த கொம்பெல்லாம் சீவி விட்டு அதுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து மாலை போட்டு மரியாதை பண்ணி அவ்வளோ பண்ணி வச்சுருந்தோம். நான் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ரேகாவுக்கு அப்படியே வீடியோ காலில் காமிச்சிக்கிட்டே இருந்தேன். அவள் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு தான். இது எல்லாமே அவளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ரேகாக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இங்கே என்னெல்லாம் பண்ணுறேன், வில்லேஜில் கிராமத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் அவளுக்கு காமிச்சேன். இது என்னோடய தோட்டம், என்னோடய தோட்டத்தில் நெல் போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் கரும்பு, அது அப்போ தான் அறுவடையாச்சு. ஸோ அது எல்லாமே ஒன்று நான் காமிச்சிக்கிட்டே இருந்தேன். அவளும் பார்த்தா இது என்ன அது என்ன, அவளுக்கு அது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அந்த மாட்டுக்கு ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் பொங்கலெல்லாம் செஞ்சு, டே இன்னைக்கு நீ தாண்டா, உனக்கு தாண்டா இன்னைக்கு பிறந்த நாள், நீ அழகாக பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை அந்த மாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே அவளுக்கு வீடியோ காலில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வில்லேஜில் நடக்கிறது அது எல்லாத்தையுமே ஒன்றா நான் அவளுக்கு காமிச்சேன். அடுத்த நாள் காணும் பொங்கல். அப்போது சொந்தக்காரங்க எல்லாரையுமே ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது, எங்கேயாச்சும் ஒரு கோவிலுக்கு போகிறது, அங்கே ஒன்றா இருந்து எல்லோரும் பேசி சிரித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது, நிறையா கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது, இது எல்லாமே நான் அவளுக்கு வீடியோ காலில் தான். ஃபோனு கையில் தான் இருக்குது, வீடியோ காலுமே ஆனில் தான் இருக்குது. என்னோடய ஃபேமிலி எல்லாரையுமே நல்லா பேசுவாங்க. எல்லாரையுமே அவளுக்கு வீடியோ காலில் காமிச்சு எல்லாரையுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையுமே பேச வச்சு அவளையும் என்னோடய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆக்கினேன். எல்லாருமே நல்லா பேசினாங்க. அப்படி அந்த 3 நாளும் 2 பேரும் லாங்கில் இருந்தாலும் அது என்னவோ மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கிற ஒரு ஃபீல் தான்.
எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால் வேற எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்குமே வந்தேன். சென்னைக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணோம், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.